மக்கள் எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுக்கு முக்கியமான காரணம் தமிழகத்தில எங்கு பார்த்தாலும் ஊழல், லஞ்சம், லாவண்யம் அப்படின்னு அதிகரிச்சுக்கிட்டே போனது தான். அது இல்லாம பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை எல்லாமே. இந்த மாரி சிச்சுவேஷன்ல மக்கள் பொதுவா இவங்க யாருமே வேணாம். இந்த பழைய ஏடிஎம்கே, டிஎம்கே எந்த ஆட்சியும் வேணாம். புதுசா யாராச்சும் ஒருத்தர் வரணும். அது விஜய் வந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஓட்டு போட்டதுனால தான் 108 தொகுதிகள விஜய்னால முதல் முயற்சியிலேயே ஜெயிக்க முடிஞ்சுச்சு. ஆனா இன்னைக்கு மக்கள் எல்லாரும் எதுக்கு ஓட்டு போட்டாங்களோ, அத தவிர்த்து இந்த 2 கட்சிகள் இருக்காங்க பாருங்க. ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. இவங்க 2 பேரும் கூட்டணி வைக்கிறதா ஒரு டாக் போயிட்டு இருக்கு. பேரும் மாத்தி மாத்தி விமர்சிச்ச டிஎம்கே, ஏடிஎம்கே 2 பேரும் ஒன்றிணையலாம். நமக்கு எதிரா புது சக்தி ஒண்ணு வரும்போது அத நம்ம வரவிடக்கூடாது அப்படின்னு இவங்க திமுக அண்ட் ஏடிஎம்கே எடுக்கிற முயற்சி அவங்களுக்கு ஓட்டு போட்ட ஊழலுக்கு எதிரா ஓட்டு போட்ட மக்களுக்கு எதிராகவும் இத்தனை வருஷமா இவங்க வச்சிருந்த அரசியல் கொள்கை எல்லாம் போலி பிம்பம். ஒன்லி இட்ஸ் ஃபார் தேர் பார்ட்டி அண்ட் தேர் ஓன் பர்பஸ் அப்படிங்கறத காட்டுது. இப்படி நீங்க ஏடிஎம்கே, டிஎம்கேன்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா மக்களோட மனநிலை என்னவா இருக்கும்? இவ்வளவு நாளா உழைச்சிருக்க உங்க தொண்டர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அது எதுவுமே இல்லாம நீங்க இப்படி முடிவு எடுக்கிறது இது அதிமுகவுக்கு இதோட முடிவுரை அமைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதே சமயம் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களோட மனநிலையும் புரிஞ்சுக்காம புண்படுத்தும் விதமாகத்தான் இந்த கூட்டணி அமைய போகுது அப்படிங்கிறது மக்களோட கருத்து. உங்கள யாருக்கெல்லாம் விஜய் எனும் நான் வாய்ஸ் கேட்கணும்னு ஆவலா இருக்கீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.